உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமைக்கு 1:45 PM இப்போ அந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ கன்னி ராசி, இந்த கன்னி ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு. இதற்கு முதல்ல அந்த செவ்வாயை சனி பகவானும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேது இருக்கக்கூடிய நிலை சரியில்லை. அது போக இந்த செவ்வாய் சனி பார்வை, இதுலயுமே சிக்கல் குழப்பம். அந்த ஜென்மத்திலே செவ்வாய் சேர்ந்துருச்சு. அந்த செவ்வாயுமே பாத்தீங்கன்னா 8-3 கிரகம் தன்னுடைய ராசியிலே சேரும் போது தனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர், ஒரு டென்ஷன், எதையுமே அவசரப்பட்டு செய்யறது, அவசரப்பட்டு ஒருத்தர் மேல கை வச்சுறது, வேலையாட்கள் கிட்ட நல்ல திருப்தியா பேசுறது இல்லை. அவங்க சரியா செஞ்சாலும் இவருடைய கோபத்துல நீ என்னடா வேலை செஞ்சிருக்கிற அப்படின்னு அவங்கள திட்டுறது. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது போக அந்த சனி பகவானும் செவ்வாயை பார்த்ததுனால ஏதோ ரத்தம் சம்பந்தப்பட்ட, ஏதோ விபத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். அப்ப அந்த விபத்திலிருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது, தப்பிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வைத்திய செலவு தான் பார்த்துருப்பாங்க. அப்ப இந்த சமயத்துல அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி. அப்ப அந்த 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கும் போது அந்த 7ஆம் இடம் என்பது பார்ட்னர் சம்பந்தப்பட்டது. கலஸ்திரம், தன்னுடைய திருமணம் பண்ணிய மனைவி, தன்னுடைய மனைவி வழியில பிரச்சனை, மனைவி நல்ல பேசி நல்ல பழகி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்க திடீர்னு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வாக்குவாதம், அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை, அது முத்தி பிரிவு வரைக்கும் வந்திருப்பாங்க. நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்ப நல்லா பேசக்கூட மாட்டாங்க. ஒரு குழப்பத்துல, ஒரு நல்ல திருப்தி இல்லாம இருப்பாங்க. அது போக கன்னி ராசிக்காரங்கள் தவறான வழியிலேயே போகாதவங்க இந்த டயத்துல கூட நட்பு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருப்பாங்க. சில பெண் வழியிலையும் போய் மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததுனால இந்த பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். அது போக அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியை விட்டு வெளியே வந்துட்டார். இப்ப வந்த அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறார். அப்ப அது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குது. அந்த குரு மங்கள யோகத்தின் பயனாக கன்னி ராசிக்காரங்கள் திடீர் விடுதலை, பெரிய பிரச்சனையிலிருந்து ரிலீஃப், திடீர் அதிர்ஷ்டம், இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த குருவுடைய பார்வையை வாங்கி அந்த செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. குருவுடைய பார்வையை வாங்கி அப்போ உங்களுக்கு கண்டம் வராது, கடன் பிரச்சனையால அவமானம் வராது, அது போக உங்களுக்கு மரண பயம் வராது, இல்லைன்னா பெரிய விபத்துக்கள் எதுவுமே வராது. இது மட்டும் நீ ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயம் இருப்பாங்க. அந்த பயமெல்லாம் எதுவுமே பட வேண்டியதில்லை. அது போக அந்த
செவ்வாய் பகவான் குருடைய பார்வையினால அந்த குருடைய பார்வையை வாங்கி உங்க துலாம் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த மகரம் என்பது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம். அங்கே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்த அந்த குரு பார்வை வாங்கி அந்த செவ்வாய் அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும். எனக்கு எதுன்னு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் எவ்வளவு பீக்ல இருந்தேன், எவ்வளவு ஹையஸ்ட் பொசிஷன் இருந்தேன், நான் இங்கிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்துட்டேன், எனக்கு எதிரிகள், எனக்கு போட்டி பொறாமைகள் ஜாஸ்தி, என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க, வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல இருந்து மீண்டும் நீங்க இழந்த இடத்தை அடைவீர்கள். வேலையை விட்டலாம் நினைப்பீங்க ஒரு பீரியட்ல வேண்டாம்னு நினைப்பீங்க, ஒரு பீரியட்ல என்னடா பண்றதுன்னு குழப்பமா இருப்பீங்க, பேப்பர் போட்டலாமான்னு நினைப்பீங்க, சில பேப்பர் போட்டும் இருப்பாங்க, சிலர் பிசினஸ்ல கண்டிப்பா சில லாஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, சிலர் பிசினஸ் தொடங்கணும்னு சொல்லி ஒண்ணுமே அந்த பிசினஸ் பெண்டிங்லயே இருக்குது, அது ஒண்ணுமே தொடங்கின பாடு இல்லை. அப்ப இவ்வளவு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 45 நாட்களும் பொன்னான முத்தான நாட்கள். அப்ப அந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் உச்சஸ்தானத்தை பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை. அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக, எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா பேசி, மனைவி கிட்டையுமே கொஞ்சம் அன்பா பேசி, மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த பீரியட்ல கன்னிராசிக்காரங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி நடந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. 70% பேர் மனைவி சொல்ல கேட்கறது நல்லது, மீதி 30% ஆப்பட்டது மனைவியாலேயே கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் 70% ஆட்கள் தான் சொல்லியிருக்கிறேன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை அடைவீர்கள், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த மரியாதை, அந்தஸ்து, இதை மீண்டும் அடைவீர்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்ப இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இப்ப எந்த தெய்வத்தை வணங்குவது? இதற்கு முன்னாடி எத்தனையோ தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த சனி பகவானை. கண்டிப்பாக அந்த சனி பகவானை நீங்கள் வணங்கியே ஆகணும். சனிக்கிழமை நாள்ல வணங்குங்க, செவ்வாய்க்கிழமை நாள்ல வணங்குங்க. அந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல குரு பகவானையும் வணங்கு, செவ்வாய் பகவானை, அதாவது அந்த முருகப்பெருமானை, திருச்செந்தூர் முருகனையோ, மருதமலை முருகனையோ, திருத்தணி முருகரையோ, இல்லை உங்க ஊர்ல எந்த முருகர் இருக்கிறாரோ அந்த முருகரை செவ்வாய்க்கிழமை நாள்ல வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழி பிறக்கும். சார், இதற்கு முன்னாடி நிறைய கும்பிட்டேன் சார். இதுக்கு முன்னாடி கும்பிட்டதெல்லாம் நீங்க பேசவே வேண்டாம். இந்த பீரியட்ல இந்த 45 நாளும் சனி பகவானுக்கும் முருக பகவானுக்கும் கும்பிட்டு வாங்க. உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி உங்களை விட்டு விலகுது, உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்களே போன் பண்ணி சொல்லுவீங்க. நேயர்களே, உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனதார என்னுடைய நன்றிகள். ஏன்னா நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் எனக்கு அனுப்பிச்சு கொடுக்குறீங்க, பார்க்கறக்கு ரொம்ப நன்றி. அது போக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.